அனைவருக்கும் வணக்கம். நான் அன்விகா. இது டிகோடட் டிஸ்கவரி தமிழ். இன்று நாம் சாதாரணமாக கருதும் ஒரு கதையை ஆராயப் போகிறோம். இது ஒரு நிறுவனம் பற்றிய கதை அல்ல, அல்லது ஒரு தவறு பற்றிய கதையும் அல்ல. இது நம்பிக்கையை பற்றிய ஒரு கதை. அது எப்படி கட்டமைக்கப்பட்டது, மேலும் அதற்கான விலையை யார் கொடுத்தார்கள்? 19ஆம் நூற்றாண்டின் 60கள் மற்றும் 70களில் உள்ளுணர்வை விட அறிவியலை அதிகம் நம்பும்படி உலகிற்கு கற்பிக்கப்பட்டது. பாரம்பரியம் என்பது கடந்து செல்லப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்பட்டது. முன்னேற்றம் என்பது பின்பற்றப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது. நெஸ்லே நிறுவனத்தின் குழந்தை உணவுப் பொருட்கள் வளரும் நாடுகளுக்குள் நுழைந்தபோது அது மற்றும் ஒரு தேர்வாக மட்டும் வரவில்லை, ஒரு அதிகாரத்துடன் வந்தது. அது ஒரு உணவாக சந்தைப்படுத்தப்படவில்லை, அது நவீனத்துவமாக, தூய்மையான, துல்லியமான, விஞ்ஞானபூர்வமான ஒன்றாக சந்தைப்படுத்தப்பட்டது. அது பழமையான மற்றும் நாம் நம்பகமானதாக கருதிய ஒன்றிற்கு மாற்றாக வந்தது. நம்பிக்கை என்பது விளம்பரங்களிலிருந்து தொடங்கவில்லை, அது மருத்துவமனைகளுக்குள் தொடங்கியது. விற்பனை பிரதிநிதிகள் செவிலியர்கள் போல உடை அணிந்து மகப்பேறு வார்டுகளுக்குள் நுழைந்தனர். புதிதாக தாய்மார்களானவர்களுக்கு இலவச மாதிரிகள் வழங்கப்பட்டன. அதுவே எல்லாவற்றிற்கும் தொடக்கமாக இருந்தது. ஒரு முறை புட்டிப்பால் கொடுப்பது தொடங்கினால் தாய்ப்பால் கொடுப்பது குறைகிறது. அது ஒரு முறை நின்றுவிட்டால் மீண்டும் தொடங்குவது கடினம். அந்த இலவச மாதிரிகள் தீரும் நேரத்திற்குள் பெரும்பாலான தாய்மார்கள் உணராத வகையிலேயே ஒருவித சார்பு நிலை உருவாகிவிடுகிறது. தாய்மார்கள் அந்த பால் பவுடரை வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். பின்னர் அது தீர்ந்ததும் அந்த பால் பவுடரை விலைக்கு வாங்க வேண்டியிருந்தது. சிலர் அது நீண்ட நாட்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக அதை தண்ணீரில் கலந்து நீர்க்கச் செய்தனர். சிலர் சுத்தமில்லாத தண்ணீரில் அதை கலந்தனர். சிலரால் மின்சாரம், பணம் அல்லது வசதி இல்லாததால் பாட்டில்களை சுத்திகரிக்க முடியவில்லை. மோசமான விளைவுகள் வெளிப்படத் தொடங்கின. இங்குள்ள எந்த தாயும் தவறான தேர்வு செய்யவில்லை. அவர்களுக்கு முழுமையான சித்திரம் காட்டப்படவில்லை. குழந்தைகள் உடனடியாக இறக்கவில்லை, அதனால்தான் எந்த அபாய எச்சரிக்கையும் ஒலிக்கவில்லை. அவர்கள் முதலில் நோய்வாய்ப்பட்டனர். படிப்படியாக, யாருக்கும் தெரியாமல், அது ஒரு பெரிய பேரழிவு போல தெரியாத வழிகளில் அந்த நோய்கள் வந்தன. ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் உள்ள மருத்துவர்கள் ஒரே மாதிரியான விளைவுகளை பற்றி புகார் அளிக்கத் தொடங்கினர். அதிக வயிற்றுப்போக்கு, அதிக ஊட்டச்சத்து குறைபாடு, அதிக சிசு மரணங்கள். எல்லா இடங்களிலும் அல்ல, சுத்தமான நீர் பற்றாக்குறையாக இருந்த இடங்களில் மட்டுமே, வறுமை காரணமாக சரியான பயன்பாடு சாத்தியமற்றதாக இருந்த இடங்களில் மட்டுமே. அந்த பால்மாவு கலவையே விஷம் அல்ல, தத்துவார்த்த ரீதியாக அது பலனளித்தது. ஆனால் அது பயன்படுத்தப்பட்ட சூழல்கள் அதை உயிர்கொல்லியாக மாற்றின. கவலைகள் எழுப்பப்பட்ட போது உற்பத்தியாளர்களிடமிருந்து வந்த பதில் துல்லியமாகவும் சீராகவும் இருந்தது. அந்த பொருளை சரியாக பயன்படுத்தினால் அது பாதுகாப்பானது. அந்த அறிக்கை சட்டப்படி உண்மையானதாகவும் அறிவியல் ரீதியாக துல்லியமானதாகவும் இருந்தது. ஆனால் அது இரண்டையும் விட முக்கியமான ஒரு யதார்த்தத்தை புறக்கணித்தது. சரியான பயன்பாட்டிற்கு சுத்தமான நீர், கல்வி, பணம் மற்றும் தூய்மையான சூழல் ஆகியவை தேவைப்பட்டன. அங்கு வாழ்ந்த மில்லியன் கணக்கான குடும்பங்களிடம் இவை எதுவும் இருக்கவில்லை. அந்த அமைப்பு தங்களின் தயாரிப்புகள் யாருக்கு விற்கப்பட்டதோ அந்த மக்களுக்கு இல்லாத ஒரு உலகத்தை அனுமானித்துக் கொண்டது. உலகம் எதிர்வினையாற்றியது. சில விதிகள் மாறின. 70களின் பிற்பகுதியில் மருத்துவர்கள் தரவுகளை வெளியிட்டனர், மேலும் ஆர்வலர்கள் எச்சரிக்கை எழுப்பினர். 81இல் உலக சுகாதார நிறுவனம் தாய்ப்பால் மாற்றுப் பொருட்களை சந்தைப்படுத்தும் விதத்தில் சில வரம்புகளை அறிமுகப்படுத்தியது. அது ஒரு தடை அல்ல, வெறும் விதிமுறைகள் மட்டுமே. முழுமையான தகவல்கள் இல்லாத ஒரு பரிசோதனை அர்த்தமற்றது என்பதை இது அங்கீகரிக்கிறது. அழுத்தம் தணிந்தது.
கோபம் மறைந்தது. மேலும் உண்மையில் எதுவும் முழுமையாக தீர்க்கப்படாத போதிலும் அந்த கதை முடிந்துவிட்டதாக கருதப்பட்டது. ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டில் அமைதி கலைந்தது. பப்ளிக் ஐ மற்றும் IPFAN நடத்திய புதிய விசாரணையில் நெஸ்லே என்று விற்பனை செய்யும் குழந்தை உணவுப் பொருட்களை ஆய்வு செய்தது. வரலாறு அல்ல, காப்பகங்கள் அல்ல, கடைகளில் அவர்கள் கண்டறிந்தது கவலை அளிக்கிறது. இந்தியா, தாய்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் விற்கப்படும் ஷெர்லாக் மற்றும் நீட்டோ போன்ற தயாரிப்புகளில் சர்க்கரை மற்றும் தேன் சேர்க்கப்பட்டது. சில சமயங்களில் குழந்தைகளுக்கு தேவையில்லாத அளவுகளில். ஐரோப்பாவில் ஒரே பெயர்களில் விற்கப்படும் அதே தயாரிப்புகளில் சர்க்கரை இல்லை, இனிப்பு இல்லை. 2 பொருட்கள், ஒரு லேபிள், 2 தரநிலைகள். தயாரிப்புகள் உள்ளூர் விதிமுறைகளுக்கு இணங்குவதாக நிறுவனம் கூறியது. அது உண்மைதான். ஆனால் அந்த விதிமுறைகள் மிகவும் பலவீனமாக இருந்தன. பல தசாப்தங்களுக்கு முன்பு ஆபத்து பாதுகாப்பற்ற நீரிலிருந்து வந்தது. இன்று அது தயாரிப்பு முறையிலிருந்து வருகிறது. ஐரோப்பாவில் உள்ள குழந்தைகளுக்கு சர்க்கரை தேவையில்லை என்றால் வேறு எங்கும் அது ஏன் தேவைப்படுகிறது?